இங்க நின்னு சத்தியம் பண்ணா அதை நீதிமன்றமே ஏத்துக்கும்னு சொல்லக்கூடிய 60ஆம் படி முருகன் குடிக்கொண்டிருக்கிற ஒரு மலை. ஒரு மலை முழுக்கவே நாகப்பாம்பின் சிற்பங்கள் நிறைந்தும் 60 அடி நீளத்துல இந்த மலையே குடிக்கொண்டிருக்கிற ஆதிசேஷனை பார்த்தபடியான ஒரு மலை. மஞ்சள் குங்குமத்தை கலந்து பூசி வணங்கி வந்த நாகதோஷத்தையே போக்கக்கூடிய அதீத சக்தியுடைய நாகர் பள்ளத்தில் அமைந்த நாகர்பாம்பு மலை. அருவா கொன்ற போன்ற பல வகையான மூலிகைகளையும் உடைய ஒரு மலை. இதுக்கு பேர் அருவா கொன்ற. காயம் பட்டா அந்த இடத்துல ரத்தம் வந்துட்டு இருந்தா இதை பிடுங்கி நசுக்கி வச்சா அப்படியே ரத்தம் நின்று போயிடும், புண்ணு ஆறி போயிடும். கல்லுக்குள் ஈரம் என்ற பழமொழிக்கேற்ப பாறையில் வளரும் சிறு சிறு தாவரங்களும் நிறைய செடி முளைச்சி வருதுங்க. இந்த பாறைக்குள்ளே தண்ணி இருக்கிறதுனால தான் இந்த செடி முளைச்சி வருதுங்க. கல்லுக்குள் ஈரம், அதுதான் என்னோட கான்செப்டுங்க. இந்த மலையே லிங்க வடிவிலையும் இந்த மலைக்கு எதிரே இருக்கிற ஒரு மலை நந்தி வடிவிலையும் இருக்கிற அதிசயமும் உடைய. எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த மலையை பார்க்கறதுக்கு ஒரு நந்தி படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க மக்களே. லிங்க உருவத்திலேயே நாம பார்த்து வந்த சிவன் தன் உடல்ல சரி பாதி பார்வதிக்கும் பிரித்து கொடுத்து ஆண் பாதி பெண் பாதியாக காட்சி தர ஆயிரத்தி 200 படிக்கட்டுகளை உடைய மலையே சிவப்பு நிறமாக இருப்பதால் செங்கோடு என்ற பெயர் பெற்று சிவனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திருவை முன்வைத்து திருச்செங்கோடு என்ற ஊரில் சுமார் 2000 அடி உயரத்தில் அமைந்த அர்த்தநாரீஸ்வரரை தான் மக்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கிறேங்க. அவ்வளோதான் மக்களே, இப்போ நம்ம படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டுகள் இந்த கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. படிக்கட்டுகள் நல்லாவே இருக்குங்க. அதுபோக சைடில் ரோடு ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது. நம்ம காரில் பைக்கில் வரோம் அப்படின்னா ரோட்லேயுமே கூட நம்ம போய்க்கலாம். மடத்துக்கு பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ரொம்பவுமே அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஐயர் மலை ஒரு வீடியோ போட்டிருப்போம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல படி முழுவதுமே அங்கே ஒரு 1017 படிக்கட்டுகள் இருந்ததுங்க. படி முழுவதுமே அங்கங்கே இலைப்பாறுவதற்கு மண்டபங்கள் அதிகமாக இருந்ததுங்க. அந்த மாதிரி தான் இங்கேயுமே நிறைய மண்டபங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ நம்ம இருக்கும்போது பர்டிகுலராக இந்த இடத்துல இருந்துங்க நம்ம அந்த மலை உச்சியை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாங்க. இது பார்த்திங்கன்னா நான் காட்டுறது ஸ்ட்ரெயிட்டாக காட்டுறது பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலுங்க. அதுதான் இருக்கிறதுலே பீக், ரொம்பவுமே பீக் ஹைட்டான ஒரு இடம். அங்கே தான் உச்சி பிள்ளையார் இருக்கிறாருங்க. அங்கே ஏறுற அந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சவாலான செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்குங்க. அங்கே படிக்கட்டு கிடையாது, நம்ம பாறையிலேயே தவழ்ந்து தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மலையினுடைய ஒரு 200வது படியில் இருக்கிறோம். இங்கே நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன மலைக்குன்று தெரியுது பாருங்கள். ரொம்பவுமே ஒரு அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா டைம் 6:45 ஆகுதுங்க. இந்த நேரத்தில் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. எல்லா மலைக்குன்றுகளுமே அப்படி தானால என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியலைங்க. இதுவுமே நான் பார்க்குறதுக்கு ஏற்கனவே கொன்றாங்கி மலை ஏறிட்டு இருக்கும்போது சொல்லுவேன். ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மலை நந்தி மாதிரியே படுத்துட்டு அதனோட தலையை திருப்பி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதனோட வீடியோ லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த திருச்செங்கோடு மலை ஏறிட்டு இருக்கிறோம். ஆனாலும் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த மலையை பார்க்குறதுக்கு ஒரு நந்தி படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க மக்களே. அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல இயற்கை அழகோட சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நீட்டு வாங்க தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருப்போம்.
இப்போ தான் லைட்டாக சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குது. அதில் அடிச்சிருக்கிற அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட்டுக்கு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது பார்க்கவே அப்படியே மினு மக்களே பாருங்கள். நாம் இப்போ ஒரு சின்ன குன்றை வந்துட்டு ஏறி இப்போ இங்கே வந்துட்டு இறங்கிட்டுருக்குறோம். இறங்கி மறுபடியும் அடுத்த மலையினோட ஜாயிண்டில் வந்துட்டு நம்ம மறுபடியும் மலையேற ஆரம்பிப்பாங்க. இப்போ இங்கே கீழே இறங்கி அடுத்த மலை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நாகர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்குதுங்க. வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம பின்னாடி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்துட்டு நாகர் சன்னதிங்க. இப்போ இங்கே போயிட்டு நாகம்மனை வழிபட்டுட்டு நம்ம மேலே போயிட்டுருப்போம். வாங்க. மக்களே, நம்ம கீழே இருந்த நாகர் சன்னதியை வந்துட்டு தரிசிச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம மேலே ஏறிட்டுருக்குறோம். இங்கே வந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய வலதுபுறம் ரைட் சைடில் பாருங்கள், இந்த பாறையிலேயே நிறைய பாம்பு சிலைகளை வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். நிறைய செதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள். இதில் நிறைய கல்வெட்டுகளும் இருக்குதுங்க. கல்வெட்டுகள் எல்லாமே கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த பாம்போட சிலையை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இங்கே இந்த பாறை முழுவதுமே செதுக்கியிருக்கிறாங்க. நம்ம இப்போ இதை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிப்போம். அங்கே பாருங்கள், எங்கேயோ உச்சி வானத்தில் இருக்குதுங்க. உச்சி பிள்ளையார் கோயில் தான், சும்மாவா? விக்டோரியா பாட்டியும் நம்ம கூட வந்திருக்கிறாங்க மக்களே. 6 பேர் மொத்தம் வந்திருக்கோம். 6 பேர் வந்திருக்கோம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் வாங்க. நீங்களும் இந்த மலையேற்றத்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்திருக்கிறோம் மக்களே. இது வந்துட்டு நம்ம குரூப்லலாம் அனௌன்ஸ் பண்ணி அந்த மாதிரி வரல. இது ஏன்னா அடுத்த நாள் தீபாவளி அப்படின்றதுனால தூரத்துலேருந்தெல்லாம் வரவங்க வர முடியாது. அதே மாதிரி வந்தாங்க அப்படின்னாலும் ரிட்டன் அவங்களால வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா எல்லா பஸ்ஸுலையுமே வந்துட்டு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாத்துலேயுமே கூட்டமாக இருப்பாங்க. வந்துட்டு போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அப்படின்றதுனாலேயே நம்ம குரூப்லேயும் அனௌன்ஸ் பண்ணல. நாகம் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இவ்வளோ பெரிய பாறைக்கு அடியில் சின்னதாக ஒரு நாகம் சிலைங்க, நல்லா இருக்குது. ஒற்றைக்கல் பெரிய பாறை சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாறைக்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல அழகான மரம் இருக்குது. இது என்ன மரம் அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம விக்டோரியா பாட்டி சொல்கிறாங்க இது வந்து மலை பூவரசம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது மக்களே, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு ரொம்பவுமே அருமையாக இருக்குது. நம்ம விக்டோரியா பாட்டி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லுங்களேன். ஆனால் அவங்க ஹாய் சொல்கிற மூடில் இல்லை. எல்லாரும் வாங்க, மலைக்கு வாங்க வாங்க, கண்டிப்பாக வரணும். எல்லா இடத்துக்குமே மனுஷர் சும்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. வெளியே வாங்க. வெளி உலகம் எவ்வளவோ இருக்குது. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த பாறைக்கு பக்கத்தில் அப்படியே நம்ம கொஞ்சம் வலதுபுறம் உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பாறை இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த பாறைக்கு அடியிலேயே மண் செங்கல்லையும் வச்சு ஒரு கட்டடம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. உள்ளே என்ன இருக்குதுன்றதை போய் பார்ப்போம் வாங்க. உடஞ்சி குழந்தை கொடுத்து அது வழி ஒரு ஓட்டை இருக்கு. இங்கிட்டு சாதாரணமாக செதுக்கி விட்டுருக்காங்க. வெளிச்சம் வரத்துக்காக இருக்கும். வெளிச்சம் வரதுக்காக வந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது யாரும் பேரு தெரியல. மக்களே, இப்போ இந்த பாறைக்கு உள்ள இருக்கிறங்க, இந்த பாறைக்கு உள்ள பாருங்க, இந்த வழியில தான் நம்ம உள்ள வரணும். சுத்தமாவே வந்துட்டு வழியிலே உள்ள ஒரு சின்ன குழந்தை தான் வர முடியுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குனிஞ்சி தத்தி தவளி தான் உள்ள வந்திருக்கிறோம். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு நாகர் சிலை இருக்குதுங்க. லைட் வச்சு அடிக்கிறாரு பாருங்க, நாகர் சிலை. இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு மேல என்னால உள்ள போக முடியல. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்குது. ரொம்பவுமே பெரிய பாறை. அழுத்துச்சுன்னா நான், விக்டோரியா பாட்டி, குணா 3 பேர் சட்னிங்க அந்த மாதிரி தான் இருக்கிறோம் உள்ள.
ஓகே மக்களே, இப்போ அப்படியே வெளியே போவோம். மக்களே பாருங்க, ரொம்பவுமே சின்ன ஒரு குகை. இதுக்குள்ளே போயிட்டு நாகர், இந்த மலை முழுக்கவே வந்துட்டு நாகப்பாம்பு சிலையும் நாகத்தினோட வடிவமும் வந்துட்டு அதிகமாக இருக்குதுங்க. நல்லா இருந்தது மக்களே, அட்வென்ச்சராக இருந்தது. இதுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா, இந்த மலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த குகையிலேருந்து இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் அர்த்தநாரீஸ்வரரை பார்க்கறதுக்காக மேலே ஏறி போயிட்டுருக்குறோம். அந்த குகைக்குள்ளே இருந்த நாகரை பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம தொடர்ந்து மேலே ஏறிட்டு இருக்கிறோம் மக்களே. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்துட்டு ஒரு இளைப்பாறு மண்டபம் இருக்குதுங்க. நல்ல ஒரு கலை சிற்பங்கள் வந்துட்டு இதில் வடிச்சிருக்கிறாங்க. காட்டுறவாங்க, இதை பாருங்கள். இதில் வந்துட்டு அனுமார் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். இதில் அனுமன், இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. புடைப்பு சிற்பங்களாக வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறாங்க. இன்னை வரலையும் அதை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பிள்ளையார் இருக்கிறாரு. இந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் அப்படியே இந்த மாதிரி ஒரு 10 உருவங்களை வந்துட்டு செவுத்துலேயே, அதாவது பாறையிலே வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த மண்டபத்துக்கும் வந்துட்டுங்க. இந்த மலைக்கும் நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கும் நாகத்துக்கும் ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரியான நாகம் வடிவிலான சிலைகள்லாம் வந்துட்டு நிறைய இருக்குதுங்க. இப்போ இதை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இன்னும் மேலே ஏறிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நிற்கிறதும் ஒரு மண்டபம் தான். இந்த மண்டபத்திலிருந்து மறுபடியும் நம்ம இப்படி தான் வந்துட்டு மேலே ஏற போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது ஒரு மண்டபத்துக்கு வந்திருக்கிறோங்க. எவ்வளோ ஒரு அருமையான கலை சிற்பங்களோட அந்த தூண்களை வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க. வாங்க, உங்களுக்கு நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க, இந்த தூண்களை வந்துட்டு இந்த குண்டர்கள் வந்துட்டு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கு மேலே யாழி வந்துட்டு தாவி நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் பார்க்கவே ரொம்பவும் அற்புதமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த சிற்பத்தை பாருங்கள். இது வந்துட்டு ஒரு பன்றியினோட அமைப்பு. அதை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு குத்தி நிற்கிறாரு. அவருக்கும் மேலே ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரையை வந்துட்டு ஒரு ராஜா மாதிரி தெரியுதுங்க. அவர் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க. ரொம்பவுமே உன்னிப்பாக சூப்பராக இருக்குங்க. நீட்டாக பெயிண்ட் அடித்து பராமரிப்பு பண்ணுறது இங்கே உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படியே இங்கே மேலே பாருங்கள், இந்த வண்ணங்கள்லாம் இட்டு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னுட்டு. இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் நம்மளுடைய சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை ஊரில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயிலில் இந்த மாதிரியான நிறைய சிலைகள் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். அது எல்லாமே நம்மளோட சேனல்லே நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்கை கண்டிப்பாக நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மக்களே, அதையும் பாருங்கள். ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க. அதனுடைய கலை சிற்பங்கள்லாம் அந்த அளவுக்கு உண்மையாக தத்ரூபமாக இருக்கும். ஒரு மனிதன் அங்கே நிற்கிற மாதிரியே இருக்கும் சிலையை பார்க்கறதுக்கு. அதனோட நகங்கள், கண்ணு, மூக்கு, மீசை அது எல்லாமே சூப்பராக செதுக்கியிருப்பாங்க. இந்த மண்டபத்தை பார்த்துட்டு இன்னும் மேலே படியேறி போயிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு இது வந்து ரொம்ப செங்குத்தான மலை பாதை மாதிரியோ இல்லை படிக்கட்டுகள்லாம் ரொம்ப சின்னதாவோ காலை வைக்கிறதுக்கு முடியாமலோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது ஏறலாம், ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் நம்ம மேலே ஏறி போகலாங்க. அந்த மாதிரியான ஒரு படி அமைப்பை தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. படிக்கட்டு பாருங்கள், மேலே ஏறுது. நம்ம மக்கள் பாருங்கள் போயிட்டுருக்குறாங்க மேலே. ஒரு மலைன்னு ஏறினோம்னா கண்டிப்பாக அங்கே குரங்குன்னு சொல்லி ஒன்று இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் வரலையுமா எதையும் பார்க்கல. இப்போ பார்த்துட்டோம். அவரும் நம்மளை பார்க்குறாரு, என்ன பண்ணுவாருன்னு தெரியலிங்க. இடதுபுறத்தில் ஒரு சன்னதி இருக்குது. இங்கே பாருங்கள், மகுடேஸ்வரர் அப்படின்ற ஒரு சின்ன கோயிலுங்க. இதில் பாருங்கள், ஒரு நாகம், 5 தலை நாகம்
அந்த நாகத்துக்கு இடையில நம்ம சிவபெருமான் குடிகொண்டு இருக்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோங்க. மக்களே, இப்போ நாம மலையை பார்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஏறிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இந்த பாதை எங்கே போக போகுது அப்படின்னா, மலையிலிருந்து அப்படியே மலையினோட சரிவுல சைடில் போக போகுது. மக்களே இப்போ நம்ம மேற்கொண்டு மேலே ஏறிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்துட்டு அர்த்தநாரீஸ்வரர் குடியிருக்கிற மலைங்க. மிஸ்ட் எவ்வளோ சூப்பராக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பாருங்க மக்களே. ரொம்பவுமே அழகா இருக்குதுங்க. அங்கே மேலே அந்த லாஸ்ட்ல இருக்கிறது தான் வந்துட்டு உச்சி பிள்ளையார் கோயிலுங்க. அங்கேயுமே மிஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆயிருச்சுங்க. சூப்பராக தெரியுது பாருங்க மக்களே. இங்க பாருங்க, ஃபுல்லா மிஸ்ட் தாங்க. இந்த மிஸ்ட் குறையறதுக்குள்ளவே நம்ம மேலே ஏறி போய் பார்த்துடணும் மக்களே. பனியில நடக்கணும், அதாவது ஆகாயத்தில் நம்ம நடக்க போறோம். வாங்க மக்களே. இங்க வந்துட்டு ஓம் ஸ்ரீ முருகா 60ஆம் படி கட்டளைதாரர்கள். மக்களே, இந்த 60ஆம் படியை பத்தி ஒரு சிறப்பு இருக்குதுங்க. இப்ப நமக்கு பின்னாடி இருக்கிறாரு பாத்தீங்களா, இவர் தான் வந்துட்டு 60ஆம் படி கட்டளைதாரர் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 60ஆம் படிக்கு வந்துட்டு ஒரு வரலாறு இருக்குது மக்களே. என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் நம்பிட்டு இருக்கிறது, இந்த 60ஆம் படியில நின்று ஒருத்தர் ஒரு சத்தியம் பண்ணாங்க, ஒரு சத்தியம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு கோர்ட்டே ஏத்துக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்துட்டு முதல்ல இருந்தே இந்த ஒரு இடத்துல இருக்குது மக்களே. அறுபதாம் படி முருகரை கடந்து நம்ம இன்னும் மேலே ஏறும்போது இங்கே சைடில் இருக்கக்கூடிய பாறையில் பாருங்கள் மக்களே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இங்கே இந்த மலைக்கும் நாகருக்கும் என்னவோ பெரிய சம்பந்தம் இருக்குதுங்க. இங்கே இருக்கிற பாறைகளையும் வந்துட்டு பாருங்கள், நிறைய நாகரை வந்துட்டு நிறைய சிலையாக செதுக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே ஒரு பெரிய நாகம், அங்கே கீழே வந்துட்டு உருவமாக பார்த்தோம் இல்லையா கீழே, அதை வந்து இங்கே செதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து பாறையில் பார்த்த மாதிரி இருக்குங்க. பாறையில் வந்துட்டு நேர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது மக்களே. நம்ம இன்னும் வந்துட்டு அங்கே மேலே போனோம். அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பனி படர்ந்து இந்த காலையில் நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அங்கே அந்த பனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி தண்ணி வந்துட்டு பாறை வழியாக வந்துட்டு இருக்குதுங்க. அது இந்த மண்டபத்தில் வந்து ஒரு தண்ணி மாதிரியே ஊற்றுது பாருங்கள். தெரியுதா மக்களே, இங்கே ஊற்றுது பாருங்கள். ஆஞ்சநேயர் ரொம்பவுமே அழகா தத்துரூபமா வந்துட்டு செதுக்கி இருக்கிறாங்க. சிவனுக்கு வந்துட்டு உருவம் கொடுத்து ரொம்பவுமே ஒரு அழகா இந்த பாறையிலேயே அதை வந்து செதுக்கி இருக்கிறாங்க மக்களே. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பராக இருக்குங்க. நான் இந்த திருச்செங்கோட்டுக்கு கிட்டத்தட்ட நிறைய டைம் வந்திருக்கிறேன். ஒரு டைமும் இங்கே ரோட்லேயே வந்துட்டு பைக்லேயே வந்துட்டு கார்லேயே வந்துட்டு அந்த மாதிரி போனதுனால படியில் வந்துட்டு இப்போ தான் முறையாக நான் ஏறுறேங்க. சூப்பராக இருக்குது மக்களே. படி வழியே ஏறி வந்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த அனுபவமாகவே அது இருக்குங்க உங்களுக்கு. நம்ம இப்போ ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேங்க. இது என்ன மரம் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மக்களே, இந்த மரத்தினுடைய வேர் பாருங்க, பாறையில் வளர்ந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஒரு பெரிய பாறை. அந்த பாறையில் தான் இந்த மரமே வளர்ந்து நிற்குது மக்களே. அதே மாதிரி அங்கே வரலையும் போது பாருங்க அதனோட வேர். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவுமே ஹைட்டாக இருக்குது மக்களே. இவ்வளோ பெரிய ஒரு மரம் ஒரு பாறையில் வளர்ந்து நிற்குதுங்க. இந்த முழு திருச்செங்கோட்டினுடைய அழகையும் நம்ம பார்க்கலாம் மக்களே. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் மிஸ்ட் ஃபார்ம் ஆகி எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நீட்டு. இதுதான் திருச்செங்கோடு ஊர் மக்களே. இப்போ நம்ம ஒரு பாதி மலை ஏறிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாறை தான் செங்குத்தாக ஏறிடலாம். இங்கே வந்துட்டு பாருங்கள், பழங்கால ஒரு கட்டடம் ஒன்று இருக்குதுங்க. இப்போ நம்ம மலை ஏறி வந்துட்டு இருக்கும்போது நமக்கு ரைட் சைடில் ஒரு பழங்கால கட்டடம். இது வந்துட்டு இப்போ உபயோகத்தில் இல்லாத ஒரு கட்டடம். மேபி இங்கே என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், ஒரு சின்ன கோயிலாக இருந்திருக்கலாம், இல்லை இது ஏதாவது ஒரு கோட்டையாக இது இருந்திருந்தால் ஒரு கண்காணிப்பு அறையாக கூட இது இருந்திருக்கலாம். அங்கே பாருங்கள் ஒரு ஜன்னல் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் ஜன்னல் தெரியுது. இதுக்குள்ளே வந்துட்டு இன்னும் ஏதோ கொஞ்சம் ஆழமாக போகிற மாதிரி தெரியுது மக்களே. இப்போ இதையும் பார்த்துட்டோம். இப்போ இதையும் பார்த்துட்டு நாம் அப்படியே இன்னும் மேலே ஏறிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் பிள்ளையார், பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு நாகராஜா. இங்கே ஒரு புடைப்புச் சிற்பம் இருக்குதுங்க. ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பெண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வணங்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு சூடம் பற்ற வைப்பாங்க, அதாவது கற்பூரம் பற்ற வைக்கிற மாதிரியான
ஒரு ஹோல்ஸ் இருக்குதுங்க. இதுக்குள்ளவும் ஒரு வழி இருக்கு. வேகம் வேகம் வேகம், கிளம்புங்க கிளம்புங்க, போலாம். இங்கே பாருங்க, இங்கே இந்த உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே மிஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு பாறையிலேயே ஆன ஒரு படி மாதிரி அமைப்பு தெரியுது பார்த்தீங்களா? ஒருவேளை இதுதான் வந்துட்டு இந்த படியெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் பயன்பாட்டில் இருந்த ஒரு பழைய வழியாக கூட இருக்கலாங்க. அந்த வழியுமே இன்னமும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம மேலே ஏறிட்டு இருப்போம். ஒரு பனிமலை மாதிரி தெரியுது. அப்படியே அந்த அழகோட கீழே இந்த திருச்செங்கோடு ஊரினுடைய அழகையும் பாருங்கள். ரொம்பவுமே ஒரு அற்புதமாக இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே இங்கே மேலே ஏறணும் அப்படின்னா இதோட இந்த காங்கிரீட்டு சிமெண்ட்டு செங்கல் எல்லாம் வச்சு அமைச்ச அந்த படி முடிஞ்சது. இப்போ அடுத்தது அந்த பாறையிலேயே செதுக்கப்பட்ட ஒரு படி வழியை தான் நம்ம மேற்கொண்டு ஏற போகிறோம். நம்ம மேலே ஏறி வந்துட்டு இருக்கும்போது இந்த கற்பாதைகள் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா? அந்த இடத்துலையே இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. மழை பெய்கிற தண்ணி எல்லாம் வந்துட்டு இந்த குளத்தில் தான் வந்துட்டு தேங்கி அதை வந்துட்டு ஒரு நீர் சேமிப்பு நிலையமாக வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. தண்ணி ரொம்பவுமே அசுத்தமாக தான் இருக்குது. ஆனால் அது நல்ல முறையில் பராமரித்தோம்னா கண்டிப்பாக இது ஒரு குடிநீராக கூட பயன்படுங்க. அடுத்ததாக ஒரு கல் மண்டபத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இந்த கல் மண்டபத்தை கடந்து நம்ம இன்னும் மேலே ஏற போகிறோம். ரொம்பவுமே ஒரு அழகாக சூப்பராக தெரியுது. பனிமலைக்கு இடையில் ஒரு கோபுரம். பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு சைடில் ஒரு பாதை வந்துட்டு கீழே இறங்குறத நம்ம பார்க்கலாங்க. இந்த பாதை வந்து நேர் எங்கே போவோம் அப்படின்னா அங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்கள், மழைநீர் சேகரிப்பு குளம். அந்த குளத்துக்கு போகிறதுக்காக இருக்கலாங்க. இப்போ நாம் இந்த ராஜகோபுரத்துக்கு ரொம்பவுமே பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே ஒரு மிகப்பெரிய மணி இருக்குது பாருங்கள். இந்த மணி வந்துட்டு ரொம்பவுமே ஜெய்ஜாண்டிக்காக சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருக்குது. மக்களே, இதுதான் வந்துட்டு ராஜகோபுரத்தின் வழியாக உள்ள கோயிலுக்குள்ளே போகிற வழி. இப்போ இந்த இடத்துலையே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரும், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விளக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாரை நம்ம வணங்கிட்டு அப்படியே ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே போகலாம். வாங்க மக்களே. இந்த ராஜகோபுரத்தில் உள்ள என்ட்ரி ஆகிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான 2 கதவுகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இங்கே அழகான 2 சிலைகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சிவனும் பார்வதியும் சரிபாதியாக குடியிருக்கிற கோயிலுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். அந்த அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு நான் மறுபடியும் உங்களோட பேசுகிறேன் மக்களே. மக்களே, நம்ம இப்போ அர்த்தநாரீஸ்வரரை பார்த்துட்டு இந்த கோபுரத்தினோட வழியாக இப்போ வெளியே வந்துட்டேங்க. இங்கே வெளியே வந்துட்டு அங்கே மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுரத்துக்கும் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குங்க. இந்த பாறையிலே அங்கங்கே இந்த கொன்றாங்கி மலை, பருவத மலையெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா,
கம்பி வந்துட்டு நட்டு வச்சுருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி தான் இங்கேயுமே நட்டு வச்சுருக்குறாங்க. அதை பிடிச்சிக்கிட்டே நம்ம மேலே ஏறணும் மக்களே. அங்கே உச்சியில் இருக்கு பாருங்கள் பிள்ளையார், அந்த உச்சி தான் மக்களே அங்கே மேலே. அங்கே தான் நம்ம இப்போ போகணும். கோயிலுக்கு பேக் சைடு நம்ம வந்துட்டு இருந்தோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான கம்பிகள் அடித்து கொடுத்துருக்குறாங்க. அதை பிடிச்சிட்டு நம்ம ஏறுறதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு பெரிய எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத ஒரு சர்க்கிளில் எவ்வளோ பெரிய பாறை நின்றுட்டுருக்குதுன்னுட்டு. இப்போ இதில் தான் நம்ம வந்துட்டு உச்சி பிள்ளையாரை பார்க்கணுன்றதுக்காக மேலே ஏறிட்டு இருக்கிறோம். இங்கே ஏறிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய வலதுபுறத்தில் பாருங்கள் ஒரு குளம் இருக்கிறது. இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய தாமரை பூக்கள் இருக்கிறது வந்து பார்க்கலாங்க. இங்கே வந்துட்டு நம்ம கார்லேயோ இல்லை பைக்லேயோ வந்தோம் அப்படின்னா நம்மளோட வண்டியெலாம் வந்துட்டு பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் வசதி ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இங்கே வந்துட்டு வண்டி நிறுத்திட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். மேலேருந்து தண்ணி வர்றதை தான் பைப் போட்டு தண்ணி கீழே விடுறாங்க. இது நேர் அந்த குளத்துக்கு தான் போகுதுங்க. பாறை இடுக்கல்ல வந்துட்டு செங்கல் மாதிரி கட்டிட்டு மழைநீரை சேகரிக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அது செடி கொடின்னு வளர்ந்து மழைநீரை சேகரிக்க விடாமல் அது பண்ணியிருக்குதுங்க. இப்படியே நம்ம இன்னும் மேலே ஏறணும் அப்படின்னா நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. வெயில் ஏறிடுச்சு. டைம் கிட்டத்தட்ட இப்போ 9 மணி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் மக்களே, ரொம்பவுமே செங்குத்தாக தான் ஏறிட்டுருக்குறோம். அதே மாதிரி இது வந்துட்டு நம்ம வந்த பாதைங்க. எப்போவுமே நம்ம வந்த பாதையை திரும்பி பார்க்கணுன்ட்டு நான் எல்லா வீடியோவிலுமே சொல்லியிருப்பேன். இந்த பாதையையும் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே மேலே போயிட்டுருப்போம். வாங்க. அங்கங்கே ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்துட்டு இந்த மாதிரியான பாறையவே வந்து கொஞ்சம் படி மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க. இந்த இடம்லாம் ரொம்பவுமே சறுக்காக இருக்குதுங்க. பாருங்கள் எல்லோரும் எப்படி ஏறிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த சறுக்கு பாறையில் தான் நம்ம இப்போ ஏறிட்டுருக்குறோம். கோயில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு தான் இப்போ இது வழியே ஏறி வந்துட்டுருக்குறோம். அப்படியே சைடில் பார்த்தோம்னா திருச்செங்கோடு மொத்த ஊரையும் இங்கேருந்தே பார்க்கலாங்க. மக்களே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாறை இருக்குதுங்களா, பெரிய பாறை. இந்த பாறைக்கு மேலே இன்னொரு பாறை பாருங்கள். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அது உருளையாக தான் இருக்குது. ஆனால் எங்கேயுமே உருளாமல் ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சூப்பராக நின்றுட்டுருக்குதுன்னுட்டு. சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு பாறையோட மேலே நிற்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஆனால் அது மட்டும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த பெரிய பாறையை இந்த மலையினோட சரிவில் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் நிற்குதுங்க. பாதை வந்துட்டு ரொம்பவுமே கடினமாக போயிட்டுருக்குதுங்க. ரொம்பவுமே குறுகின பாதை, கரடு முரடான பாதை. சைடில் வந்துட்டு இந்த மாதிரியான கம்பி அடித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்பியை பிடிச்சிட்டு தான் நம்ம இப்போ மேலே ஏற போகிறோங்க. ரெண்டு பக்கமுமே செடி நல்லா அடர்ந்து, இப்போ லாஸ்ட்டாக நம்ம பருவதமலை போன போது பார்த்தீங்களா, செடி அடர்ந்து வழியிலேயே இருக்கிற மாதிரி. என்ன அது பாதை கொஞ்சம் நல்லா இருந்தது, இது கொஞ்சம் கரடமோடாக இருக்குதுங்க. இந்த பாதையில் தான் நம்ம இப்போ ஏறிட்டுருக்குறோம். கடினமான பாதை, சறுக்கக்கூடிய ஒரு பாதை. இதில் தான் இப்போ எல்லாருமே ஏறிட்டுருக்குறாங்க. பாதை இப்போ அப்படியே ஒரே பாறையாக மாறப்போகுதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஒரு பாறை மட்டும் கண்டினியூவாக ஒரு 5 நிமிஷம் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம உச்சி பிள்ளையாரை போய் அடைஞ்சிடலாங்க. ஏறி வந்த பாதை, இந்த மண் பாதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இப்போ செங்குத்தான ஒரு பாறையை தான் வந்துட்டு ஏற போகிறோம். ரொம்பவுமே செங்குத்தாக இருக்குது. இந்த சைடில் இருக்கிற கம்பியெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம ஏறுறது ரொம்பவுமே சிரமமாக போயிடும். அப்படியே ஏறிட்டு இருக்கிறோம் மக்களே. வாங்க போகலாம். நல்லா இருக்குதா? அப்படியே ஏறுங்க. எங்க திணறுது? அப்படியா? வயசாகுதில்ல அப்புறம்? அவ்வளோதான். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. 5 நிமிஷம் கண்டிப்பாக வருவாங்க. செங்குத்தாக ஏறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் செங்குத்து இல்லைங்க. இதுக்கும் மேலே அங்கே இருக்குது பாருங்கள்,
அங்கே தான் நம்ம போகணுங்க. பிளாக் கலரில் ஒரு கோடு தெரியுதுங்களா, ஒரு வண்டி கூட வருது பாருங்கள், அதுதான் ரோடு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளவே பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்க அப்படின்னா தாராளமாக மேலேயே வந்துடலாம். நல்லாயிருக்கும். படியேற முடியாதவங்க அதில் வந்துடலாங்க. அப்படியே பக்கத்தில் சின்னதாக ஒரு மலையும் இருக்குது. அந்த மலையையும் தாண்டி நம்ம இப்போ இதில் ஏறிட்டுருக்குறோம். அங்கே பாருங்கள், விக்டோரியா பாட்டியில் சும்மா தவழ்ந்து ஏறிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக போயிட்டுருக்குறாங்க. அங்கே உச்சியில் இருக்குது பாருங்கள், உச்சி பிள்ளையார் அங்கே இருக்கிறாரு பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே இருக்கிறாரு பாருங்கள். மக்களே, இந்த ஆந்திராவில் சித்தூர் பக்கத்தில் புலிக்குண்டு மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குங்க. நான் இன்னும் போனதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மலை எப்படி ஆண் மலை பெண் மலைன்னு சொல்லிட்டு 2 பாகமாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே உச்சியில் பாருங்கள் 2 மலை இருக்குங்க. 2 பெரிய பெரிய கல் இருக்குது. இது வந்து சின்னதாகவும் இது வந்து சைஸில் பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக தெரியுதுங்க பார்க்குறதுக்கு. சூரியன் வேறு நேர் நம்ம முகத்துக்கு மேலே தான் இருக்கிறாருங்க. அதனால் கண்ணை முழிக்க முடியல. ஆனால் நல்லா இருக்குங்க. இந்த கம்பியை பிடிச்சிட்டு நல்லா செங்குத்தாக ஒரு 90 டிகிரிக்கு மேலே ஏறுது. நம்மளும் மேலே ஏறிட்டுருக்குறோம். மழை டைமெல்லாம் வந்தோம்னா மழை பெய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக வலிக்கி விட்டுரும். ஸோ வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்களாம் வந்தீங்கன்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக வந்துட்டு போங்க. நம்ம வரலாம், ஒரு அட்வென்ச்சரை வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு நம்மளோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். அதனால் எங்கே பயணம் பண்ணீங்க அப்படின்னாலும் பத்திரமா வந்துட்டு பத்திரமா போங்க. வாங்க மக்களே, பிள்ளையார் வந்துட்டார். அவருக்கு போய் ஒரு அட்டன்ஸை போட்டு கிளம்புவோம். மக்களே, நம்ம இப்போ இப்படி தான் வந்துட்டுருக்குறோம். இங்கே வந்து இந்த ஒரு மலையிலிருந்து இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். இந்த பீக்கிலேருந்து கீழே இறங்கி நம்ம அது வழியாக மறுபடியும் இன்னொரு பீக்கை வந்துட்டு ஏற போகிறோங்க. அது ரொம்பவுமே ஒரு செங்குத்தான பாதை. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு பொறுமையாக தான் ஏறணும். அவசரப்பட்டோம்னா ஆபத்தில் முடிஞ்சிருங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். மெதுவாக போங்க பாப்பா. கவி, ஆளுக்கு ஒருத்தன் கையில் பிடிச்சிக்கிங்க, பார்த்து போங்க. பிரதிமா கவி பார்த்து கூப்பிட்டு போ. மக்களே, போகிறாங்க பாருங்கள். ரொம்பவுமே ஒரு கடினமான பாதை, ஆபத்தான பாதைங்க. கேர்ஃபுல்லாக போங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு நீர் ஊற்றாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா பெய்கிற மழை வந்துட்டு இங்கே தேங்கி நிற்கிற மழைநீர் சேகரிப்பு தொட்டியாகவும் இருக்கலாங்க. அடுத்த பீக்கை ஏறுற இடத்துலையே இங்கேயும் வந்து புடைப்பு சிற்பமாக ஒரு சிலையை வந்துட்டு ரொம்பவுமே அருமையாக ரொம்ப தத்ரூபமாக வந்துட்டு செதுக்கியிருக்கிறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே இப்போ மேலே ஏற போகிறோம். அங்கே பாருங்கள் எப்படி ஏறுறாங்க பாருங்கள். நம்ம விக்டோரியா பாட்டியெல்லாம் திணறிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க, உக்காந்துட்டாங்க அங்கேயே. நம்ம இப்போ இது வழியாக மேலே போய் இங்கே போகணுங்க. மக்களே, உச்சி பிள்ளையாருக்கு மேலே அந்த மேகங்கள் வந்து எவ்வளோ ஒரு அழகாக வேகமாக மூவ் ஆகுதுன்றதை பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு ஒரு சிங்கம் மாதிரியான உருவம் வாயை திறந்துக்கிட்டு வேகமாக போகிற மாதிரி தெரியுதுங்க. உங்களுக்கும் அப்படியே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், அதனோட முக அமைப்பு மாதிரியும் இது வந்து உடல் அமைப்பு மாதிரியும், இந்த பின்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வால் அமைப்பு மாதிரியும் தெரியுது பாருங்கள். அப்படியே வளைஞ்சி 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 ஏறுதுங்க. அங்கே பாருங்கள், பிரதீப் தான் வந்துட்டு மேலே உச்சிக்கே போயிட்டாங்க, தெரியுதுங்களா? இப்போ அங்கே தான் மக்களே நம்ம போக போகிறோம். வாங்க மக்களே, சூப்பராக இருக்குது, போயிட்டே இருப்போம். படிக்கட்டு ரொம்பவுமே சின்னதாக இருக்குது. நம்ம காலை வச்சோம்னா ஃபுல் காலை வந்துட்டு வைக்க முடியாது, இப்படி சைடில் திருப்பி தான் வைக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படிதான் இருக்குமா? போயிடுவோம், அதையும் பார்த்துருவோம். ஒரு வழியாக இந்த சவாலான ஒரு மலையேற்றத்தை முடித்து நம்ம உச்சி பிள்ளையார் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. இப்போ வாங்க உச்சி பிள்ளையாரை வணங்கிட்டு அப்படியே இங்கிருந்துட்டு மொத்த திருச்செங்கோட்டனுடைய அழகையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். மக்களே, நமக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அவர் தாங்க உச்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 900 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாருங்க. நம்ம விக்டோரியா பாட்டி வந்துட்டு நமக்கு இந்த பச்சை பயிரில் வந்துட்டு முளை கட்டிய பயிர் இருக்குது பார்த்தீங்களா,
அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி மேலே ஏறி வந்திருக்கிறோம் இல்லையா. இந்த 2000 அடி ஏறினதுக்கு எனர்ஜி கொடுக்குற வகையில் இந்த முளைக்கட்டிய பயிர் வந்து நம்ம சாப்பிட்றோம். நல்லாயிருக்கு மக்களே. நம்ம கிட்டத்தட்ட இப்போ 2000 அடி உயரத்தில் இருக்கிறோங்க. இங்கே பாருங்கள், இங்கிருந்து பார்க்குறது மிஸ்ட்டு பாருங்கள், சுற்றி பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதுதான் வந்துட்டு தீபத்தினோட டைமில் மேலே உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றுற ஒரு இடங்க. இங்கே தீபம் ஏற்றினாங்க அப்படின்னா இந்த திருச்செங்கோடு சரௌண்டிங்கில் இருந்து எங்கே இருந்து பார்த்தாலும் நல்லாவே தெரியுங்க. இந்த திருச்செங்கோடு ஊரினுடைய மொத்த அழகும் பார்க்கலாங்க. இதெல்லாமே ஃபுல்லாக கம்பி கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி நம்ம வந்துட்டு அந்த பக்கம் போகக்கூடாது. அந்த பக்கம் போனோம் அப்படின்னா டேஞ்சருங்க. இங்கிருந்து விழுந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அதில் பாதாளத்தில் தான் விழுகணுங்க. அதனாலேயே வந்துட்டு பாதுகாப்புக்காக சுற்றி கம்பி வேலியை அடிச்சு விட்டுருக்குறாங்க. இதை தாண்டி நம்ம அந்த பக்கம் போகக்கூடாதுங்க. விக்டோரியா பாட்டி, கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்துக்கு மேலே நிற்கிறீங்க. இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்குது சொல்லுங்க. அர்த்தநாரீஸ்வரர் சூப்பராக இருக்காரு. அவரை கண்டிப்பாக எல்லா மக்களும் வந்து பார்க்கணும். இந்த உச்சி பிள்ளையாரையும் வந்து பார்க்கணும். மலை ஏற்றம் ஏறுங்க, நல்லா இருக்கும். என்ன எல்லாரும் வாங்க, நாங்கள் அனுபவிச்சதை நீங்களும் சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கீங்க. நம்ம இப்போ உச்சி பிள்ளையாரை நல்லபடியாக வணங்கிட்டு இப்போ அப்படியே ஏறின பாதையிலேயே கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். ஏறும்போது கூட பாதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இறங்கும் போது எப்போவுமே ஏறும்போது இருந்த கவனத்தை விட இறங்கும் போது 2 மடங்கு அதிகமாக வச்சு தான் இறங்கணும். ஏன்னா ரொம்பவுமே சறுக்கிற மாதிரியான பாறைகள். அதனால் காலை வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு வைக்கும் போதுமே பார்த்து தான் வைக்கணுங்க. இல்லைன்னா வலிக்கி விட்டுரும். வலிக்கி விட்டுருச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாங்க. அதனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும், மெதுவாக இறங்கணும். இப்போ நாங்கள் இறங்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். மெதுவாக முன்னாடி காலை வந்துட்டு நல்லா ஊனி பொறுமையாக இறங்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் நம்ம இறங்கணும். ஒரு பயம், பதற்றம் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக முன்னாடி காலை நல்லா ஊனி பொறுமையாக இறங்கணும். விக்டோரியா பாட்டி தான் நம்மளுக்கு வழிகாட்டி. அவங்க இறங்கின பாதையில் தான் நம்ம இப்போ இறங்கிட்டு இருக்கிறோம். அவங்க பார்த்து பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். அதான் இறங்கிடலாமா? அப்படியே பொறுமையாக இப்போ இறங்குங்க. ஆமாம். மெதுவா ஆத்தா தான் வந்துட்டு பாப்பாங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த இடத்துல தான் குச்சி ஊனணும், இப்படி தான் காலை ஊனணும்னு சொல்லி பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இறங்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். மக்களே, நம்ம இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டு இருந்தோம். நாங்கள் மேலே ஏறும்போது இந்த சைடை பார்க்கலைங்க. இப்போ இது வழியாக ஒரு வழி ஒன்று போகுது, பாதை ஒன்று போகுது. இந்த பாதையில் போனோம்னா உள்ளுக்குள்ளே இது ஒரு கல் மண்டபம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. வாங்க மக்களே பார்க்கலாம். மக்களே, இப்போ இந்த வழியாக தான் உள்ளே போயிட்டுருக்குறோம். இந்த பாதையை நாங்கள் போகும்போது கவனிக்கலைங்க சரியா. இப்போ பாருங்கள், அங்கே அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் ஒன்று இருக்குதுங்க. வாங்க மக்களே பார்க்கலாம். ரொம்பவுமே பழங்கால கல் மண்டபம். இது வந்துட்டு இப்போ பராமரிப்பு இல்லாமல் சுத்தமாக பால் அடைஞ்ச நிலையில் தான் இருக்குதுங்க. அங்கே போகாதீங்க, இந்த பக்கம் ரைட் சைடில் போங்க. பாருங்கள் மக்களே, இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது.
அங்கே இருக்கு பாருங்கள், மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு பாலடைஞ்ச கல் மண்டபம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் பார்க்குறதுக்கு தாங்க அப்படி இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய மண்டபம். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 6 தூண்கள் இருக்குது. மேலே ஃபுல்லாகவே கல்லால் வச்ச வந்துட்டு ஒரு மண்டபங்க. இங்கே பாருங்கள், ஓம்னு சொல்லிட்டு ஒரு எழுதியிருக்கிறாங்க. இந்த சைடில் ஒரு பாதை ஒன்று இருக்குது. இது வந்து இப்போ பராமரிப்பில் இல்லைங்க, பராமரிப்பில் இல்லாத ஒரு கல் மண்டபம். ஆத்தா வந்துட்டு ஒரு செடி கையில் வச்சுருக்கிறாங்க. அது என்னன்றதை சொல்லுவாங்க பாருங்கள். இதுக்கு பேர் வந்து அருவா கொன்றை. காயம் பட்டா அந்த இடத்துல ரத்தம் வந்துட்டு இருந்தால் இதை பிடுங்கி நசுக்கி வச்சா அப்படியே ரத்தம் நின்று போயிடும், புண்ணு ஆறி போயிடும். இது அப்படியே வந்தது அருவா கொன்றை இலை. ஆச்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, அருவா கொன்றை. இதை பார்த்து வச்சுக்கிங்க. ஏதாவது காயம் பட்டுச்சுனாலோ புண்ணானாலோ இந்த மாதிரி மலையேற்றம் பண்ணும்போது பயணத்தின் போது ஆனாலோ இந்த மாதிரியான செடிகள் கண்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சு ரத்தம் நின்று போயிடும். ம். இப்போ அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது இங்கே கோயில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை ஒட்டியே மறுபடியும் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பாதை ஒன்று போகுதுங்க. இந்த பாதை வழியே உள்ளே போனோம்னா ஸ்ரீ அங்காளம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்கிறாங்க, அங்காளம்மன் இருக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. சளி பிடிச்சிருக்கியாப்பா பிள்ளைகளுக்கு? நாட்டு மருந்து கடையில் சுக்கு, திப்பிலி, கை பிடிங்க, சுக்கு, அதை 3ஐயும் நுணுக்கி அப்படியே பவுடர் ஆக்கி பிள்ளைகளுக்கு காப்பியில் போட்டு கொடுக்கணும். சரி கொடுத்தா நல்லது. ஓகே அந்த ஓமாவில் இருக்குன்றீங்கல்ல, ஆமாம், ஓமா தண்ணி, ஓமா வாட்ரு. சரி மக்களே, அங்காளம்மன் தாயை பார்க்க வந்துட்டோம். தாய் ரொம்பவுமே அழகா, ரொம்பவுமே ஒரு அருமையான, ரொம்பவுமே ஒரு அமைதியான இடத்துல இருக்கிறாங்க. பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஒரு அருமையாக இருக்கிறாங்க. இல்லை, இது கொஞ்சம் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அங்காளம்மன் மக்களே, நம்ம இப்போ உச்சி பிள்ளையார் கோயிலிருந்து இறங்கி அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம படி வழியே இறங்கி கீழே போயிட்டுருப்போம். மக்களே, இங்கே பாருங்கள், மிகப்பெரிய பாறை. ஆனால் இந்த பாறையில் பாருங்கள், ஒரு செடி வந்து நிறைய செடி வந்து முளைச்சி வருதுங்க. இந்த பாறைக்குள்ளே தண்ணி இருக்கிறதுனால தான் இந்த செடி வந்துட்டு முளைச்சி வருதுங்க. கல்லுக்குள் ஈரம், அதுதான் என்னோட கான்செப்டுங்க. வணக்கங்க, என் பேர் விஜயகுமார். திருச்செங்கோட்டில் குடியிருக்கிறேன், தொண்டிக்காட்டில் இருக்கிறேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறு வயசுலேருந்தே நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா 1000 காலத்து பழமையான இந்த கோயில். அம்மையும் அப்பாவும் இங்கே ஒன்றா இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரர் பேரில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயிலை வந்து நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு போனாவே நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் நிறைவேறும். ஏன்னா உலகத்திலேயே பெஸ்ட் கோயில் இருந்தாங்க, எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஏன்னா இங்கே இது வந்து ஒரு நாகர் பீடத்திலேருந்து வந்து தனியாக விழுந்தது அப்படிங்கிறாங்க. ஆஞ்சநேயர் கொண்டு வந்தவுடைய பீடங்கிறாங்க, கைலாயநாதர் வந்ததுங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லோரும் வந்து கும்பிட்டு அம்மையப்பனோட அருளை பெற நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மக்களே, நம்ம சிறப்பாக வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை வந்துட்டு சிறந்த முறையில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி உச்சி பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டோங்க. ஓகே மக்களே, நம்ம மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வந்துடுங்க. நான் போடுற அப்டேட் எல்லாமே அதில் போடுவேன். நீங்கள் உடனுக்குடனே அதை தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேர்ந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்துட்டு அப்பப்போ நான் எங்கே போகிறேன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுப்பேன். அதை வச்சு ஃபாலோ பண்ணி என் கூட வரலாம் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல பிளேஸில் சந்திப்போம். தேங்க்யூ.